பியாண்ட் நெட்டைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் கனிம வள திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கோரிக்கைகள் வலுத்து வரக்கூடிய சூழலில், இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக சூழலியல் பொறியாளர் பிரபாகரன் வீரரசன் நம்முடன் இணைந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம். டங்ஸ்டன் கனிம வளம்னா என்ன? டங்ஸ்டன் அப்படின்றது ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஹெவி மெட்டல். ஸோ இருக்கிற மெட்டல்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ஹெவியஸ்ட் மெட்டல் அப்படின்னு நம்ம டங்ஸ்டன் வந்து சொல்லலாம். ஸோ டங்ஸ்டன் வந்து ஒரு குட் கண்டக்டர், ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஹெவி மெட்டல். ஸோ இந்த பர்பஸின் காரணமாக அது வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து அதிகமா பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி ரெனியூபிள் எனர்ஜி காம்போனன்ட்ஸ்ல, குறிப்பாக சோலார் காம்போனன்ட்ஸ்ல வந்து அதை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்பஸ்க்காகவும் இதை வந்து யூஸ் பண்றாங்க. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லயும் இதை யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த டிமாண்ட் வந்து உலக அளவுல பாத்தீங்கன்னா டங்ஸ்டனுக்கு வந்து அதிகமா இருக்கு. சைனா தான் வந்து டங்ஸ்டன் வந்து அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கு. கடந்த 70 வருஷமாக டங்ஸ்டன் மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்றது சைனா தான். 82% வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ உலக அளவுல டங்ஸ்டனுக்கான டிமாண்ட் அப்படின்றது சமீப காலத்துல அதிகரிச்சிருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து டங்ஸ்டன் உட்பட 35 மினரல்ஸை வந்து ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸாக டிக்ளேர் பண்ணாங்க. அதே மாதிரி யுனைடெட் அதே மாதிரி யூகேவும் பாத்தீங்கன்னா டங்ஸ்டனை வந்து ஒரு ரேர் மெட்டலாக டிக்ளேர் பண்ணி அதுக்கான டிமாண்ட் அப்படின்றது உலக அளவுல வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காரணத்தினாலதான் இப்போ இந்த இந்தியாவிலையும் டங்ஸ்டன் மைனிங் வந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த அரிதாப்பட்டி பகுதியை வந்து தேர்வு செய்து அதற்கான இந்த அறிவிப்பை வந்து ஒன்றிய அரசாங்கம் மைனிங் டிபார்ட்மெண்ட் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஏலத்தை யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற அமைப்பு வந்து ஒரு கம்பெனி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வேதாந்தா நிறுவனத்தினுடைய ஒரு துணை நிறுவனமாக இருக்கிறது. வேதாந்தா நிறுவனம் வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு நிறுவனம். ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அனில் அகர்வால் தான் இந்த இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கும் உரிமையாளராக இருக்கிறார். இந்த சூழல்ல அந்த நிறுவனத்துக்கு வந்து இந்த ஏலம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் வந்து தமிழ்நாட்டுல தேவையில்லை, அப்படி சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய இந்த ஒரு நாசகார திட்டம் இந்த பகுதிக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் வந்து தொடர்ச்சியா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு. சார், இப்போ பொதுவா இந்த திட்டத்திற்கு ஒரு வலுவான எதிர்ப்பு இந்த காலகட்டத்துல வந்திருக்கு. இந்த எதிர்ப்புக்கான காரணம் என்ன? முக்கியமா இந்த திட்டம் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டம் கிடையாது. நிச்சயமாக அந்த பகுதியுடைய சுற்றுச்சூழலையும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அளிக்கின்ற ஒரு திட்டமாக இருக்கு. அப்ப இந்த மாதிரியான மைன்ஸ் வேற மற்ற நாடுகள்ல செயல்பட்டு இருக்க இடங்கள்ல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த டங்ஸ்டன் மைன்ஸ் எங்க செயல்படுதோ அதை சுத்தி இருக்கக்கூடிய என்வாரன்மெண்ட்ல, முக்கியமாக அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல, அதே மாதிரி சாயில்ல வந்து பெரிய அளவுல கண்டாமினேஷன், ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் அப்படின்றது நடைபெறும். அப்ப இந்த பகுதியில இந்த டங்ஸ்டன் மைன் வந்து அது அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடக்க வேண்டாம். ஆனா அது இயங்கினாலே போதும், அந்த பகுதியில இருக்கக்கூடிய பல்லுயிர் தன்மை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், மக்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதனால வந்து பாதிக்கப்படும். அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் மக்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தீவிரமாக அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட மதிப்புக்குரிய எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் வந்து மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் அவர்களை சந்தித்து இது கோரிக்கையை முன்வச்சிருக்காரு. இது வந்து வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற, அரிதாப்பட்டியில இந்த திட்டம் வந்து செயல்படுத்த வேண்டாம் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. அப்போ மக்களுடைய ஒரு குரலாக, மக்களுடைய எதிர்ப்பினை பதிவு செய்யும் விதமாக அவர் வந்து இந்த விஷயத்தை செய்திருப்பது வரவேற்கத்தக்கது. அந்த மாதிரி சுற்றுச்சூழல் அமைப்புகளும் தொடர்ச்சியாக இதை பத்தி நாங்க பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து வரோம். நிச்சயமாக இது ஒரு நாசகார அழிவு திட்டம். இந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த பகுதி சுற்று வட்டாரத்துல வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும். அந்த அந்த அரிதாப்பட்டி அப்படின்ற ஒரு பகுதின்றது வந்து ரொம்ப சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. உலக அளவுல பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு. அப்ப கிளைமேட் சேஞ்ச் பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்க விஞ்ஞானிகள், ஐபிசிசியை சேர்ந்த 160 நாட்டு விஞ்ஞானிகள் வந்து அந்த 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, கிளைமேட் சேஞ்சை தடுக்கணும்னா
நீங்க உடனடியா செய்ய வேண்டியது 50% இங்க இருக்கின்ற நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள், மலைகள், வனப்பகுதிகளை வந்து உடனடியா ப்ரொடெக்டட் ஜோனா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2030க்குள்ள நம்ம 50% லேண்ட வந்து ப்ரொடெக்டட் ஜோனா அறிவிச்சிருக்கணும். ஆனால் இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏற்கனவே ப்ரொடெக்டட் ஜோனாக அறிவிக்கப்பட்ட, அதாவது ஹெரிடேஜ் பயோடைவர்சிட்டி சைட்டாக தமிழ்நாடு அரசால் 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த அரிதாபட்டி பகுதியை வந்து நம்ம இந்த டங்ஸ்டன் மைனுக்கு வந்து அலோவ் பண்றது அப்படின்றது நிச்சயமாக ஒரு பெரிய அளவுல கிளைமேட் ஆக்ஷன்லயும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதே நேரத்துல லோக்கலா அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை வந்து அது பாதிக்கும். மக்களை வந்து அது வந்து ஒரு பெரிய தாக்கத்துக்கு உள்ளாக்கும். இந்த அடிப்படையில தான் அந்த திட்டத்தை வந்து அனைவரும் எதிர்க்கிறோம். சரி, இப்போ மாநில அரசாங்கம் ஒரு பகுதிய பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அறிவிச்சதுக்கு பிறகு, மத்திய அரசாங்கம் அதுல ஒரு திட்டத்த செயல்படுத்துவதற்கான அறிவிப்ப வெளியிடுறாங்க. இத எப்படி நம்ம பார்க்கிறது? இது எப்படி கரெக்ட்டா இருக்க முடியும்? சரி. இது முதல் தடவை கிடையாது. நம்ம காவிரி டெல்டா பகுதியில கூட அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவித்தது பிற்பாடு கூட அவர்கள் வந்து ஹைட்ரோ கார்பனுக்கான ஏல அறிவிப்புகள் வந்து கொடுத்தாங்க. அந்த நேரங்கள்ல முதல்வர் அவர்கள் வந்து கடிதம் எழுதினார். இது வந்து நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு வந்து இந்த திட்டங்களை தமிழ்நாட்டில், அதுவும் பாதுகாக்கப்பட்ட இக்காலஜிக்கல் சென்சிட்டிவான ஏரியாஸ்ல மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளில் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூடங்குளம் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதி. இப்போ யூஎஸ்ல பவர் பிளான்ட் இருக்கலாம், ரஷ்யால இருக்கலாம். ஆனா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி கம்மியான ஏரியால அது வைப்பாங்க. அவ்வளவு மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய ஒரு பகுதியில வந்து இதை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் இது வந்து ஒரு எக்காலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் சைட் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட அவர்கள் அதை பத்தி கவலைப்படாமல், அதை பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இந்த பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய இந்த அரிட்டாப்பட்டி பகுதியில வந்து இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 2115 ஹெக்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் அளவுக்கான லேண்ட்ல வந்து இவங்க இந்த மைனிங் வந்து செய்ய போறாங்க. இப்போ இந்த தேர்வு செய்யப்பட்ட இந்த இடத்துல ஒரு 200 ஹெக்டர் அளவுக்கான லேண்ட் வந்து பயோடைவர்சிட்டி சைட்டாக இருக்கு. பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்கிறது. அப்ப இது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட், அந்த அந்த டேக் வந்து ரொம்ப முக்கியம். இது பயோடைவர்சிட்டிக்காகவும் சரி, அதோடைய ஹெரிட்டேஜ் அதுக்காகவும் சரி, இரண்டுத்துக்கான காரணத்துக்காக அது வந்து பாதுகாக்கப்படுகிறது. அப்ப அந்த பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல வகையான கழுகுகள், செந்நிற மார்பு கழுகுகள் உட்பட 250 வகையான பறவைகளுக்கு அது வந்து வாழ்விடமா இருக்கு. அப்ப உயிரினங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டெண்டர் லாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவாங்கு, நிறைய அலுங்கு வகைகள், இந்த மாதிரி ஒரு ஒரு ரேரான ஒரு என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய இடமாக இருக்கு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இதை பறவைகள் இல்லாமல் அங்க விலங்குகள் வந்து நிறைய இருக்கு. அதாவது புள்ளிமான் உட்பட, மிலாமான் உட்பட பல வகையான விலங்குகள் வந்து அங்க இருக்கு. அது காலங்காலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்களாக அந்த பயோடைவர்சிட்டி அவ்வளவு ரிச்சாக இருக்கிறதுனாலதான் அது வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டாக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்க நம்மளுடைய வரலாறு, நம்ம ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கின்ற இந்த மோனோலித்திக் பீரியட்ல இருந்த அந்த தடயங்கள்லாம் இன்னும் வந்து அங்க இருக்கின்றது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழி கல்வெட்டுகள், சமண படுக்கைகள் உட்பட இது ஒரு ஒரு புராதன சின்னமாகவும் இது வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்படி இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு பகுதி. அப்ப அந்த பகுதியில இயற்கை வளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. 72 ஏரிகள் அது அந்த 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 பகுதியில இருக்கு. 200 சுனைகள், இயற்கையாக வரக்கூடிய சுனை நீர் வந்து அங்க ஒரு 200 சுனைகள் இருக்கு. அப்படி இவ்வளவு வந்து ஒரு எக்காலஜிக்கல் சென்சிட்டிவான ஒரு ஏரியால இந்த திட்டம் வந்து நிச்சயமாக வந்து ஒன்றிய அரசு வந்து கொண்டு வந்திருக்க கூடாது. அதே நேரத்துல அரசு ஏற்கனவே இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அறிவிச்சிருக்காங்கன்னு தெரிந்தும் ஒன்றிய அரசு இதுக்கு ஏல அறிவிப்பு கொடுத்திருப்பது வந்து ஒரு அதிர்ச்சியை தருகிறது. சார், இப்போ இது தொடர்பா வந்து அந்த பகுதி கிராம சபைகள்ல தீர்மானம் என்பது கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்த கொண்டு வரக்கூடாதுன்னு. இது சட்ட ரீதியா என்ன மாரியான பாதுகாப்ப தரும்? சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொள்வது வந்து ஒரு லேட்டர் ஸ்டேஜ். அதாவது இந்த திட்டத்தை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தும் போதுதான் நம்ம அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு போவது சரியாக இருக்கும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னால் பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து ஒரு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பிக்கணும். அப்புறம் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி வந்து ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அதுக்கு என்வரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் ரெடி பண்ணணும். அதுக்கு பின்பாடு மக்களிடம் கருத்து கேட்பார்கள். மக்கள் கருத்து கேட்டு அந்த குறைகளை தீர்த்துவிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கான உங்களுக்கு என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும். அப்ப கிளியரன்ஸ் கிடைத்த பிறகு இது சட்ட ரீதியாக போவது, அதுக்கப்புறம் தான் சட்ட ரீதியாக போவது சரியாகும். ஆனால் அதற்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இந்த ப்ராசஸ் இஏஏ, இந்த டார் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே மக்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து, நம் மாநில அரசு ஏற்கனவே வந்து எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருக்கு. அப்ப இதை காரணமாக வைத்து நாம் வந்து முன்கூட்டியே இந்த திட்டத்தை வந்து நிறுத்த வேண்டும். இது அந்த ஸ்டேஜுக்கே போகக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அப்ப ஆ ரொம்ப ஆரம்ப காலத்திலே வந்து இந்த திட்டத்தை வந்து நாம் வந்து அ அ அ தமிழ்நாடு அரசோட ஏற்கனவே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப மக்களாகிய நாமும், அமைப்புகளும், அனைத்து கட்சி இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து நாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து இதை ஆரம்ப நிலையத்திலே வந்து நிறுத்த வேண்டும். சரி, இப்ப மாநில அரசாங்கம் ஒரு பகுதிய பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அறிவித்த பிறகு, மத்திய அரசாங்கம் அதுல ஒரு திட்டத்தை செயல்படுவதற்கான அறிவிப்ப வெளியிடுறாங்க. அப்போ மாநில அரசாங்கத்தோட அதிகார அந்தஸ்து அப்படின்றது இங்க கேள்விக்குறியாக்கப்படுது. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு மாநில அரசுக்கான பவர் அப்படின்றது இருக்கு. அப்ப மாநில அரசு வந்து இந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சது அப்படின்னா, நிச்சயமாக அந்த திட்டத்தை வந்து ஒன்றிய அரசாங்கத்தால கொண்டு வர முடியாது. அதுதான் வந்து இப்ப இருக்க ஒரு பவர். ஆனால் இந்த சட்டத்தில் தான் ஒன்றிய அரசாங்கம் சமீபத்தில் சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏர் ஆக்ட்லயும், வாட்டர் ஆக்ட்லயும் ஒரு முக்கியமான ஒரு சட்ட திருத்தத்தை வந்து இவங்க இப்ப செஞ்சிருக்காங்க. அதுக்கான பப்ளிக் ஹியரிங், அதுக்கான மக்களுடைய கருத்துக்களை கேட்கும் அவகாசம் இப்பதான் போன ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி முடிஞ்சுச்சு. ஸோ இந்த இந்த சட்டத்துல ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்க திருத்தம், இனிமே ஒரு அ திட்டம் வந்து ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வருது அப்படின்னா, மாநில அரசாங்கம் வந்து அதற்கு கருத்துக்கள் தான் தெரிவிக்கலாம். அத வந்து இது நிறுத்தி வைக்க முடியாது. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கம் வந்து டிசிஷன் டேக்கிங் பவரா இருக்கு. இது ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து ஒன்றிய அரசாங்கம் திட்டத்தை கொண்டு வந்தால் கூட, இது வேணுமா வேண்டாமான்னு டிசிஷன் டேக் பண்ற ஒரு இடத்துல, அதுக்கான இசைவாணை குடுக்க இடத்துல வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு. ஆனால் இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டு விட்டால், நமக்கு அதுல பவர்ஸ் கிடையாது. நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அந்த கருத்துக்களை ஏற்பதும், ஏற்காததும் ஒன்றிய அரசுடைய அந்த முடிவுல இருக்கும். அந்த மாரியான ஒரு ஆபத்தான ஒரு சட்ட திருத்தத்தை வந்து ஒன்றிய அரசாங்கம் ரொம்ப சமீபத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அது நிறைவேறுச்சு அப்படின்னா, நம்ம எதிர்ப்பாக இருந்தால் கூட இந்த திட்டம் வந்து நடைமுறை வரும் அப்படின்றது தான் உண்மை. இந்த திட்டம் மட்டும் கிடையாது. ஹைட்ரோ கார்பன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டங்களா இருக்கட்டும், நியூட்ரினோ ப்ராஜெக்ட்டா இருக்கட்டும், கூடங்குளம் புது அ 5, 6 அணு உலையாக இருக்கட்டும், அணுக்கழிவு மையமாக இருக்கட்டும், காட்டுப்பள்ளி அதானி துறைமுகமாக இருக்கட்டும். இதெல்லாம் வந்து மாநில அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்துடைய அனுமதி அ ப அ மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுமதி குடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கும் திட்டங்கள். அப்ப இந்த அமெண்ட்மென்ட் வந்துருச்சு அப்படின்னா, இந்த திட்டங்கள்லாம் ஒண்ணு ஒண்ணா கொண்டு வரப்படும். அந்த ஒரு அபாயத்துல வந்து நம்ம இருந்துட்டோம். சரி, இறுதியா ஒரு கேள்வி. தொடர்ச்சியாக இது மாரியான திட்டங்கள் மாநிலத்துக்கு வருவதும், அதற்கு எதிர்ப்பு குரல் அதிகமா இருப்பதால, மாநிலத்தோட வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாக்கப்படுவதா ஒரு கருத்து இருக்கு. ஒரு சூழலியலாளரா இந்த பிரச்சனைய நீங்க எப்படி பார்க்குறீங்க? எது வளர்ச்சி அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம முன்வைக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் வளர்ச்சி என்று பார்த்தோமோ, அது வந்து இந்த காலத்தில் இப்பொழுது அது வந்து வளர்ச்சியாக பார்க்கப்படவில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி உலகம் இருந்தது வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு உலகம். இப்ப நம்ம இருக்கிறது வந்து 1.5 டிகிரி வேர்ல்டுல வந்து இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உலகம் வந்து சூடா இருக்கு. அதனால தான் உங்களுக்கு பெரிய பேரிடர்கள் அடிக்கடி வருகிறது. தீவிரத்தன்மை அடைஞ்சிருக்கு. ஒரு ஒரு அ ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு புயல் அப்படின்றது ஒரு 4 வருஷம், 5 வருஷத்துக்கு வரக்கூடிய புயல்லாம், இப்போ வருடாந்திர நிகழ்வாக மாறியிருக்கு. அப்ப தூத்துக்குடியில வந்து 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஒரு நாள்ல. அப்ப அது 1 வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை 1 நாள்ல பெய்யுது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாட்டர் சைக்கிள் அஃபெக்ட் ஆயிருக்கு. அங்க வந்து அதிகமான இந்த புயல்களும், மழையும், அதே நேரத்துல வெள்ளமும் அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்துல உலகில் பல்வேறு இடங்கள்ல வந்து வறட்சி வந்து அதிகமாக இருக்கு. ஆப்பிரிக்கால வந்து இப்போ வரலாறு காணாத வறட்சி. சைனால ஒரே நேரத்துல வந்து உங்களுக்கு வறட்சியும் இருக்கு. பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்களுக்கு பெரிய வெள்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு.
இந்த மாதிரி உலகம் முழுவதும் வந்து கிளைமேட் சேஞ்சோடைய தீவிரத்தன்மை வந்து அதிகரிச்சிருக்கு. எதெல்லாம் 2100ல 2150ல நடக்கும்னு நினைச்சோமோ அதெல்லாம் இப்பவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நாம வந்து மறுபடியும் இயற்கையை அழிச்சிட்டு தான் வளர்ச்சி கொண்டு வர போறோம் அப்படின்னா அது நிச்சயமாக அது வளர்ச்சி கிடையாது. இயற்கையை பாதுகாத்து அதன் வாயிலாக காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதுதான் சரியான வளர்ச்சி. ஸோ அந்த வகையில வந்து இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கும் திட்டங்களை வந்து தமிழ்நாடு நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அப்ப இன்னொரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரி என்விரான்மென்ட்ல வந்து நல்லா இருக்கோ, எந்த கண்ட்ரில வந்து உங்களுக்கு நல்ல காத்து இருக்கு, நல்ல தண்ணி கிடைக்குதோ, அதுதான் வந்து வளர்ந்த நாடாக கருதப்படும். அப்ப அந்த ஒரு நிலையை நோக்கி நம்மளுடைய உலகம் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. அப்ப நாம நிச்சயமாக இந்த சுற்றுச்சூழல் அழிக்கும் திட்டங்களை இந்த மாதிரியான ஒரு ரெட் கேட்டகரி தொழிற்சாலைகளை வந்து நாம வந்து அலோவ் பண்ணாம வேறு வகையான வளர்றதுக்கு நம்ம பொருளாதாரத்துல வந்து வளர்ச்சி அடைவதற்கு நாம கிட்ட குறிப்பா தமிழ்நாட்டிடம் வந்து நிறைய வந்து ரிசோர்சஸ் இருக்கு. நம்மளோட ஐடி செக்டார் எடுத்துக்கோங்க. நிறைய வந்து நம்ம சர்வீஸ் செக்டார்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வளர்ச்சியை நோக்கி நகரலாம். ஆனால் இந்த இயற்கை அழிக்கும் இந்த திட்டங்கள் மூலம் தான் வளர்ச்சி என்று இருந்தால் நிச்சயமாக அது ஒரு நீடித்த நிலைத்த வளர்ச்சியாக இருக்காது. நிச்சயமாக உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.